இன்னைக்கு நம்ம வீடியோவில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய டைரக்ஷனில் ஒரு தமிழ் பயோகிராஃபிக்கல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இப்போது சக்கப்போடு போட்டுட்ருக்க பைசன் காலமாடு அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே எங்கள் முட்டத்தோடு சேனல் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி, அதனால் இந்த வீடியோவில் பட்டாசு வெடிக்கிற சத்தெல்லாம் பேக்ரவுண்டில் நிறைய கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போகிறதுக்கிட்ட இந்த வீடியோவை பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த பைசன் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனத்தி கணேசன் அவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா அவரை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம இந்தியன் நேஷ்னல் கபடி டீமில் வேர்ல்டு கப் ஜெயிச்ச கபடி டீமில் ஒரு முக்கியமான பிளேயர். அவர் 2 முறை அர்ஜுனா விருது வாங்கின ஒரு மிகப்பெரிய ஒரு கபடி வீரர். அவர் நம்ம மணத்தி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற மணத்தி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து ரொம்ப சின்ன ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து இந்தியாவுடைய நேஷ்னல் டீமுக்காக எப்படி செலக்ட் ஆனார் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து ஒரு பயோகிராஃபிக்கல் கதை தான். ஆனால் அதை மாரி செல்வராஜ் அவருடைய பார்வையிலிருந்து ஒரு சில விஷயங்களை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை அதில் புகுத்தி அதுக்கு முன்னுதாரணமாக வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அண்ட் அவர் எப்படி மேலே வராரு, இந்தியன் நேஷ்னல் டீமுக்காக விளையாடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவருடைய டைரக்ஷன் ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்கிறாரு. மனத்தி கணேசன் அவர் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லி அண்ட் அவர் இந்த படத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் இன்புட்லாம் கொடுத்து அண்ட் அவருடைய ஒப்புதலோடு தான் இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். கதை களமாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம படத்துடைய நாயகன் இந்த படத்தில் கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. வனத்தி அப்படிங்கிற ஊர் பேராக இவங்க மாற்றிட்டாங்க. வனத்தி கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜில்லாலேயே ஒரு மிகப்பெரிய கபடி பிளேயராக அவர் உருவாகி இருக்கிறாரு. ஆனால் அப்படி உருவாகிறதுக்கு அவர் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டார் அண்ட் அவருடைய தந்தை அவரை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் நேஷ்னல் டீமுக்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்திய விளையாட்டு அரசியலில் அவர் எப்படியெல்லாம் சிக்கினார், இப்படிப்பட்ட விஷயங்களை தான் வந்து மாரி செல்வராஜ் வந்து கையில் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் துருவ் அவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லி ஆகணும். பெருசாக வந்து ஆக்டிங்க்கு ஸ்கோப் இல்லாத ஒரு ரோல் அப்படின்னா கூட அவருடைய பாடி லாங்குவேஜ் மூலமாகவும் அந்த சின்ன பையனுக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. ஆனால் அவர் வந்து திறத்துக்கிட்டே இருக்காங்க எங்கே போனாலும். ஏன் எங்களை திறத்துறாங்க, எதுக்காக இதெல்லாம் நடக்குது, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, இல்லை என்னுடைய முந்தைய தலைமுறை, அதுக்கு முந்தைய தலைமுறையெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பகை அப்படிங்கிற விஷயம் வந்து ஏன் உருவாச்சு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் அவர் எங்கே போனாலும் அடி வாங்கிக்கிட்டு அந்த கோபத்தை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு குமுறுற அந்த இடங்களாகட்டும், அனுபமா பரமேஸ்வரனுடைய அந்த லவ் சீன்ஸில் அவர் காட்டுற அந்த எமோஷன்ஸ் ஆகட்டும் அண்ட் அவங்க அப்பாவோட அவருக்கு இருக்கிற நிறைய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணிக்கிற விதமாகட்டும் சொல்லிட்டு துருவ் உண்மையிலேயே கிட்டான் அப்படிங்கிற கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவர் வந்து ஒரு ஆக்டராக நம்ம பார்க்க முடியல, இந்த கிட்டான் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுக்கு முதற் காரணம் மாரி செல்வராஜ் அவரை வந்து அந்த அளவுக்கு உருவாக்கியிருக்கிறார் இந்த படத்தில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருக்கு அடுத்தபடியாக பசுபதி எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெயில் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அந்த படத்துக்கு அப்புறம் பசுபதிக்கு வந்து பேர் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்பட்டா பரம்பரையில் ஒரு கேரக்டர் அமைஞ்சுது அவருக்கு. பட் அதுலேயுமே வந்து ரொம்ப எமோஷன்ஸ்லாம் காட்டாமல் ஒரு வாத்தியார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் தான் அவர் பண்ணியிருப்பார். அசுரன் படத்துலையும் அவருடைய கேரக்டர் நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நாள் கழித்து அவரை இப்படி ஒரு கேரக்டரில் பார்க்குறதுக்கு. தன் மகனை எப்படியாவது கரை சேர்த்துடணும் அண்ட் மற்றவங்ககிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் கத்தியை வச்சுக்கிட்டே சுற்றுற ஒரு தந்தையுடைய அந்த கேரக்டரை வந்து அவர் பிரதிபலித்த விதம், குறிப்பாக வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு ஆடு சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி ஒன்று, எப்படி வந்து அந்த சீன் வந்து எலிவேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மாரி செல்வராஜ் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் உண்மையிலே வந்து நடந்த விஷயங்கள் தான். ஏன் எதுக்குன்னே தெரியாமல் ஒரு சின்ன விஷயத்த ஊதி பூதாகரமாக பெருசாக்கின அந்த விஷயங்கள், மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை காட்டின விதமாகட்டும் அண்ட் எல்லா ஜாதிக்குள்ளேயும் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து நிறைய பூசல்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் காட்டின விதமாக இருக்கட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கிராஃப்ட் ரொம்பவே மேம்பட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து யார் மேலேயும் தப்பு அப்படின்னு அவர் சொல்ல வரல. எல்லாருமே வந்து
ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரே ஜாதி அப்படின்னாலும் அதுக்குள்ளேயும் வந்து நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குது. அண்டு நம்ம முன்னோர்கள்லாம் வந்து மாட்டினதோ இல்லை அழிஞ்சதுக்கோ காரணம் வந்து வெவ்வேறு களத்தை சேர்ந்து இல்லை வெவ்வேறு கம்யூனிட்டியை சேர்ந்த ஆட்களோ கிடையாது. அந்த கம்யூனிட்டிக்குள்ளவே இருந்த ஆட்களால் தான் அவங்க காட்டி கொடுக்கப்பட்டு சாவடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காரு. முக்கியமாக வந்து இதில் அமீர் லால் இந்த 2 பேர், அதாவது பசுபதி பாண்டியன் அண்ட் வெங்கடேச பண்ணையார் அப்படிங்கிற அந்த 2 கேரக்டர்ஸ் 1990களில் மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாக இருந்தாங்க அந்த தூத்துக்குடி திருச்செந்தூர் அந்த சைடில். ஸோ அவங்க 2 பேரையும் வந்து ஒரு கேரக்டராக எடுத்துக்கிட்டு அவங்களால என்னெல்லாம் நடந்துச்சு அண்ட் அவங்களுடைய சைடில் இருக்கிற அந்த நியாயங்கள் இதெல்லாம் வந்து எடுத்து கொண்டு வந்த விதத்துலேயும் மாரி செல்வராஜ் வந்து தனித்தன்மையாக நிற்கிறார் இந்த படத்தில் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து வெட்டு குத்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படம் முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது அவங்க 2 பேர் மேலேயும் நமக்கு எந்த ஒரு கோபமுமே இருக்காது. குறிப்பாக வந்து அமீர் வந்து ஒரு இடத்துல பேசுவார், இவனுங்கெல்லாம் பார்த்தியா நம்ம இதுக்குள்ளேயே வந்துட்டு நீ மேலே நான் கீழே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவனுங்களெல்லாம் சும்மா விட்டா நாளைக்கு இவனுங்களே நம்மளை வந்து அழிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்கிற அந்த விஷயமாகட்டும். அண்ட் லால் ஒரு கட்டத்தில் வந்து இதெல்லாம் ஏன் ஆரம்பிச்சிது எதுக்கு ஆரம்பிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய உருவத்தை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து போய்கிட்டு தான் இருக்கேன், இதை நிறுத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்கிற விஷயமாகட்டும் சொல்லிட்டு நிறைய இடங்களில் வசனங்கள்லாம் அழுத்த திருத்தமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சைடில் ரஜிஷா விஜயன் அண்ட் அனுபமா பரமேஸ்வரன் இவங்களுடைய கேரக்டர்ஸும் நல்லாவே எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக ரஜிஷா விஜயனோட கேரக்டர் அந்த ஆடு சீனில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரனுக்கும் ரொம்ப பெரிய ரோல் இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு கிடைச்ச ரோலை வந்து ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துடைய அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், பாடல்களாக இருக்கட்டும், எல்லா பாடல்களுமே தரமான பாடல்கள். குறிப்பாக அந்த தென்னாடு அப்படிங்கிற சாங்கும் சரி, சீனிக்கல்லுங்கிற சாங்கும் சரி, அது போக கடைசியாக வரக்கூடிய தீ கொளுத்தி அப்படிங்கிற சாங் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங் எனக்கு இப்போ அந்த சாங்காக மாறிடுச்சு. கண்டிப்பாக இது வந்து நிறைய இளைஞர்களுடைய ஃபேவரட்டான சாங்காக அடுத்த கொஞ்ச நாட்களுக்கு இந்த பாடல் கண்டிப்பாக இருக்கும். எல்லாரோடைய ரிங்டோனாகவும் இந்த பாட்டு இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாட்டு கேட்கும்போதே தெரிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு மியூசிக், அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி. ஸோ இப்படி எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பக்கபலமாக இருந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பை வந்து சிறப்பாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய களம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி வந்து உடச்சி எரிஞ்சு மேலே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் தன்னுடைய எல்லா படங்களையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்துலையும் அதை தான் சொல்ல வந்திருக்கிறாரு. ஆனால் இதில் எல்லா தரப்பு நியாயத்தையும் வந்து முன் வச்சிருக்கிறாரு. அதனால் இது கண்டிப்பாக மற்றவங்க பார்த்தாலும் இதில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கும் சரி அப்படின்னு படுற மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக யாருமே வந்து ஒரு ஜாதி படம் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்த மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. முதல்ல ஜாதி படம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ரொம்ப உயர்த்தி பேசியும் மற்றவங்களை வந்து அவங்களுக்கு அடிமையாக நடத்துகிற மாதிரியும் படம் எடுக்கிற விஷயங்கள்லாம் அந்த படத்தில் காமிச்சாங்க. அப்படி தான் அதைத்தான் வந்து நம்ம ஜாதி படமாக எடுத்துக்க முடியும். இதில் வந்து ஜாதி அப்படிங்கிற விஷயமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற இயக்குநர்களையே வந்து இப்போது அவங்க ஜாதி படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்தி வச்சுருக்கிறாங்க. அதுவும் ஒரு அரசியல் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படிப்பட்ட இயக்குநர்கள் மேலே வந்துட்டாங்க. அதனால் வந்து மேம்பட்ட மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள்லாம் இப்போ வந்து கீழே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சினிமாவிலையும் ஒரு பெரிய அரசியல் உருவாகியிருக்கு அப்படிங்கிறது தான் இவங்க படங்களெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வளர்ந்த, தான் சுற்றி இருந்த அந்த சூழ்நிலைகளை மையமாக வச்சே அவர் ஒரு களத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ரஞ்சித் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் கிடையாது. அவர் மெட்ராஸில் வளர்ந்தவர். ஸோ மெட்ராஸுடைய வடசென்னை அந்த கலாச்சாரம், அந்த அரசியலும் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உலக அரசியலில் வந்து இந்த ஒடுக்கப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சொல்ல போய்கிட்டே இருக்கார். ஸோ அப்படி தான் இந்த 2 இயக்குநர்களுடைய புரிதலையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது போக இப்போ வெற்றிமாறனும் அந்த களத்தில் இறங்கி இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். போக போக அவருடைய களம், அவருடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத அவருடைய படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசும்போது நமக்கு தெரிய வரும். இந்த படத்தில் குறை எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுறது தான் எனக்கு ஒரு பெரிய குறையாக தெரிஞ்சுது. ஆனால் அது கூட படம் எங்கேயுமே வந்து போர் அடிக்காமல் நகருது. அந்த அளவுக்கு ஒரு டைட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து மாரி செல்வராஜ் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படிங்கிறதுனால அங்கங்கே வர கபடி காட்சிகளும் அண்ட் கிளைமேக்ஸில் வர அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அந்த கபடி காட்சியும் வந்து ரொம்ப சூப்பராகவே படம் பிடிச்சிருக்கிறாங்க. கடைசியில் படம் முடியும் போது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பார்த்து எல்லாருக்கும் எப்படி ஒரு
ஒரு ஃபீல் வருமோ அந்த ஃபீலை கொண்டு வந்துடுறாரு மாரி செல்வராஜ். அதுவே இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளி ரேஸில் வந்த படங்களில் பைசன் அப்படிங்கிற படம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக, மக்களுக்கு பிடிச்ச படமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம் தான். இந்த படம் UA 16+ அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைகள்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு குழந்தைகள் பார்க்கக்கூடிய படம் இது கிடையாது. ஏன்னா நிறைய வெட்டு குத்துகள், ரத்த கலரிகள்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த படத்தில். மாரி செல்வராஜுடைய படங்கள்லேயே இது இன்னும் கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அடுத்த படங்களில் அவர் கொஞ்சம் வயலன்ஸை குறைச்சிக்கிட்டு பேச வேண்டிய விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசினார்னா இன்னுமே அவருடைய படங்களுடைய அழுத்தம் இன்னும் நிறைய மக்களை போய் சேரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிற கருத்து. மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா விஷயம் நீங்கள் பார்க்க நான் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கிறோம். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.